மறவாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, முஸ்லிம்களை வஞ்சிக்காதே, பிரிக்காதே பிரிக்காதே, மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே, நிராகரிப்போம் நிராகரிப்போம் வெறுப்பு அரசியலை நிராகரிப்போம், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம், ஒற்றுமை வாங்கட்டும், நிலைக்கட்டும், நல்லிலக்கணம் நிலைக்கட்டும், அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் பணிய மாட்டோம் வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும், ஒற்றுமை வெல்லட்டும், ஒற்றுமை வெல்லட்டும். என்ற சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அருணாஜ் ஜெயன்மன் குத்தூத் அவர்கள் என்ன செய்கிறது செய்வார்கள். காப்பதற்கு மறையடித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையானமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி மக்கள் விரோதத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் எனது அருமையான திரு TKS அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவி AS பாத்திமா முஸ்தபர் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய செயல் வீரர்களே, அடலியர்களே, திராவிட முன்னேற்ற சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது, உலமாக்கல் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஒருவர் கூட இந்த சட்டத்தை ஆதரித்து எங்கோ ஒருவர் பாஜகவுக்கு கைகூலியாக இருப்பவர்கள் வேண்டுமானால் இதை ஆதரித்து புரிந்திருக்கிறார். சட்டத்தை இவர்கள் எப்படி கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், 10 மசோதாக்களை தூக்கி எறிந்தார் கவர்னர். 10 மசோதாக்களை தூக்கிய முதல்வர் அவர்கள் கோர்ட்டுக்கு சென்று மாண்புமை கோர்ட்டின் சார்பிலே தீர்ப்பு பெற்று அந்த 10 மசோதாக்கள் வெற்றியோடு இந்த தீர்ப்பு வர இருக்கிறது. நிச்சயமாக தமிழக அரசின் சார்பிலேயும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறோம், இணைந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின் மூலம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. அவர் தூக்கி எரியப்படத்தான் போகிறது, பாஜகவுடைய முகத்திரை கிழியத்தான் போகிறது என்பதை தெரிவித்து ஒரே ஒரு பாடலை பாடி நிறைவு செய்யுங்கள். பாட்டன் முப்பாட்டன் நிலமே நாங்கள் எதற்கும் அஞ்சாதே, உரிமையாளனும் உடமையாளனும் இறைவன் ஒருவனே, உரிமையாளனும் உடமையாளனும்